குறிப்பினூடாக நாங்கள் பார்க்குறதுக்கு இருக்கிற விடயம் என்னென்றால், ஒரு குறிப்பிட்ட ஒரு பதார்த்தம் எங்களுக்கு தரப்படுகின்ற போது, உதாரணமாக ஒரு அமிலம், ஒரு காரம், அதன் மூலமான நடுநிலையாக்கல் தாக்கத்துக்கு உட்படுத்தப்படுகின்ற போது அங்கு இடம்பெறுகின்ற மாற்றங்கள் சம்பந்தமாகவும் அதனுடைய விடயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் இதில் கொஞ்சம் தாக்கங்களோடு தாக்க வெப்பத்தோடு சம்பந்தப்படுத்தி மூலளவுகளை எப்படி நாங்கள் செறிவின் பெருமானம் கனவளவின் பெருமானத்திலிருந்து கணிப்பது தொடர்பாக ஒரு சிறு வினாவின் ஊடாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அடிப்படையில் NaOH நீர்க்கரைசலுக்கும் சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு வன்காரம் நீர்க்கரைசலுக்கும் HCl அமிலம் ஒரு வண்ணமிலம் நீர்க்கரைசலுக்கும் இடையிலான நடுநிலையாக்கல் தாக்கத்தின் போது NaCl நீர்க்கரைசலோடு இந்த சோடியம் Na+ ஆகவும் OH- ஆகவும் பிரிகையடையும் அமிலங்கள் H+ அயன்களை நீர்க்கரைசல் நிலையில் விடுவிக்கும். Na+ம் Cl- சேர்ந்து NaCl ஆக OH- உடன் H+ இணைவதன் மூலம் ஒரு நடுநிலையாக்கல் தாக்கம் ஒன்று இடம்பெற்றால் கட்டாயம் அங்கு நீர் தோற்றுவிக்கப்படும். ஒரு மூல் NaOH ஆனது ஒரு மூல் HCl உடன் தாக்கம் அடைந்தால் ஒரு மூல் NaClம் ஒரு மூல் நீரும் தோற்றுவிக்கப்படும். சமன்பாடு இரசாயன ரீதியில் சமப்படுத்தப்பட்டுள்ளது. இங்க ஒரு தரவு சொல்றோம் எப்படின்றால், பயன்படுத்தப்பட்ட NaOH-னுடைய செறிவு பெருமானம் 1.0 மூல் டெசிமீட்டர் -3. பொதுவாக செறிவுக்கு பாவிக்கப்படுகின்ற அலகு மூல் டெசிமீட்டர் -3. அந்த NaOH-இன் 50 சென்டிமீட்டர் கனவளவும் எடுக்கப்படுகிறது. அதனோடு நடுநிலையாக்குவதற்காக HCl-னுடைய 1.0 மூல் டெசிமீட்டர் -3-இன் 50 சென்டிமீட்டர் கனம் நீர்க்கரைசலானது பாவிக்கப்பட்டது என்று சொன்னார். இந்த தாக்கத்தின் போது வெளிவிடப்பட்ட ஏனென்றால் நடுநிலையாக்கல் தாக்கம் என்பது புறவெப்ப தாக்கம். புறவெப்ப தாக்கங்களினுடைய வெப்ப உள்ளுறை மாற்றம் அல்லது தாக்க வெப்பம் எழுதும் போது மைனஸ் போட்டு எழுதுவோம். புறவெப்ப தாக்கம் வெளிவிடப்பட்ட வெப்பத்தினுடைய அளவு உதாரணமாக 590 ஜூல் என்று சொல்லி எடுத்துக்கணும். 590 கிலோ ஜூல் என்று சொல்லி எடுத்துக்கணும். 5.6 கிலோ ஜூல் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு. இப்ப இந்த கேள்வி என்று கேட்டால், இந்த இரசாயன தாக்கம் இடம்பெறும் போது வெளியிடப்பட்ட வெப்பத்தினுடைய அளவு 5.6 கிலோ ஜூலாக இருந்தால், இந்த இரசாயன தாக்கத்திற்கான நியம தாக்க வெப்பம் என்ன? நியம தாக்க வெப்பம் என்னங்கிறது இந்த கேள்வி. இந்த நியம தாக்க வெப்பம் என்று சொல்றது என்னென்றால், ஒரு மூல் நீரானது வெளிப்படும் போது ஒரு நடுநிலையாக்கல் தாக்கத்தில் ஒரு மூல் நீர் வெளியாகும் போது வெளிவிடப்படும் வெப்பம். தந்திருக்கிறது தாக்க வெப்பம் அல்லது வெப்ப உள்ளுறை மாற்றம், கேட்டிருக்கிறது நியம தாக்க வெப்பம். அப்ப நியம தாக்க வெப்பத்தின் பெருமானத்தை நீங்கள் காணவும் என்றால், இங்க பயன்படுத்தப்பட்ட வெளிப்பட்ட நீரினது மூல் பெருமானம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். உதாரணமாக ஒரு 0.5 மூல் நீர் வெளியானதுன்னு வச்சுக்கொள்ளுமே. 0.5 மூல் நீருக்குத்தான் இவ்வளவு வெப்ப சக்தி வெளிவிடப்பட்டது என்றால், ஒரு மூல் நீருக்கு எவ்வளவு வந்திருக்குங்கிற விகிதம் காணலாம். ஒரு மூல் நீரானது வெளிப்படும் போது வெளிவிடப்படுகின்ற வெப்ப சக்தியினுடைய அளவு என்னவோ அதான் அந்த தாக்கத்துக்கான நியம தாக்க வெப்பம். இப்ப நீரினது மூல் பெருமானம் சம்பந்தமாக எங்களுக்கு சொல்லப்படல.
ஆனால் பயன்படுத்தப்பட்ட தாக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்ட NaOH HCl செறிவு கனவளவு தரவுல இருக்கு. செறிவையும் கனவளவையும் வைத்து மூல் பெருமானத்தை காணலாம். NaOH மூல் பெருமானம் NaOH சமன் N7 இன் கீழ் 1000. செறிவானது மூல் டெசிமீட்டர் -3 இருக்க கனவளவு சென்டிமீட்டர் கணத்தில் அல்லது மில்லி லிட்டரில் இருந்தால் அந்த சென்டிமீட்டர் கணம் அல்லது மில்லி லிட்டரில் இருக்கும் கனவளவை டெசிமீட்டர் கணத்துக்கு மாற்றுவதற்கு 1000ஆல் பிரிக்கும். எனவே செறிவு மூல் டெசிமீட்டர் -3 கனவளவு சென்டிமீட்டர் கணத்திலும் இருந்தால் அந்த கூறின் மூல் பெருமானம் CV/1000ஆல் தரப்படும். செறிவாக 1 மூல் டெசிமீட்டர் -3 கனவளவாக 50 சென்டிமீட்டர் கணம் கீழ் 1000 என்று சொல்லும் போது 5 100க்குள்ள 20 1/20 0.10 அடங்காது 100ல் 20 5 0.05 மூல் NaOH ஆனது இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதுபோல இந்த சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிற HCl மூல் அளவை பார்ப்போம். NHCl CV/1000 அதே செறிவு 1 மூல் டெசிமீட்டர் -3 அதே கனவளவு 50 கீழ் 1000 அதே பின்ன சுருக்கல். எனவே இங்க பயன்படுத்தப்பட்ட HCl மூல் அளவும் 0.05 மூல். சமன்பாட்டினுடைய அடிப்படை கருத்து சொல்லுது 1 மூல் NaOH 1 மூல் HCl தாக்கமடைந்தால் 1 மூல் NaCl 1 மூல் நீரும் தோன்றும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் 0.05 மூல் NaOH பயன்படுத்தப்பட்டிருக்கு. 0.05 மூல் HCl பாவிக்கப்பட்டால் உருவாகின்ற நீரின் அளவும் என்ன? 0.05 மூல் இல்லையா? ஒரு மூலும் தாக்கினால் 1 மூல் வரும் என்றால் அரை மூல் தாக்கினால் அரை மூல் வரும். 10 மூல் தாக்கினால் 10 மூல் வரும். 0.05 மூலுடன் 0.05 மூல் தாக்கினால் 0.05 மூல் நீர் வரும். எனவே தந்திருக்கின்ற இந்த வெப்ப உள்ளுறை பெருமானம் தாக்க வெப்பம் 0.05 மூலுக்குரியது. ஆனால் எனக்கிட்ட கேள்வி நியம தாக்க வெப்பம் என்ன? அப்ப நான் தீர்மானம் எடுக்கலாம். நியம தாக்க வெப்பம் சமன் 0.05 மூல் நீருக்கு வெளிப்பட்ட வெப்பம் 5.6 கிலோ ஜூல் என்றால் 1 மூல் நீருக்கு எவ்வளவு வெளிப்படும்? நான் இதை சுருக்கினால் இந்த 0.05 இருக்கு, இந்த மைனஸ் இருக்க ஒரு தானம் கொடுத்து 2 தானம் கொடுக்கலாம். கீழ் 5 கிலோ ஜூல். இப்ப நான் பார்க்க 1 மூலுக்கு தானே மூல் -1. நியம தாக்க வெப்பத்தின் வெப்ப உள்ளுறை மாற்ற பெருமானமானது கிலோ ஜூல் அல்லது ஜூல் பெர் மூல் -1 தரப்படும். மைனஸ் இருக்க ஒரு முறை, 6/5 ஒரு முறை, 10/5 2 முறை, மறை 112 கிலோ ஜூல் மூல் -1 என்று நான் இங்கே எடுத்திருக்கிற தரவுகளுக்கு ஏற்றமாறு நான் தந்த இந்த புறவெப்ப தாக்கத்தின் வெப்ப உள்ளுறை மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த கல்குலேஷனை நாங்கள் செய்து முடிக்கலாம். அப்போ நியம தாக்க வெப்பம் என்று சொல்றது 1 மூல் நடுநிலையாக்கல் தாக்கம் இடம்பெறுகின்ற போது 1 மூல் நீரானது உருவாகும் போது வெளிவிடப்படும் வெப்பம். அப்போ முதல் நாங்க தீர்மானிக்கணும் என்னடா, பயன்படுத்தப்பட்ட NaOH HCl மூல் பெருமானம் என்ன? அதை நாங்க N7 CV/1000 காணிக்கும். ரெண்டுக்கும் அதே சுருக்கள், அதே எண்பெருமானங்கிறதால ஒரே விடை வருது. எனவே தாக்கத்தின்படி 1 மூல் NaOH 1 மூல் HCl தாக்கினால் 1 மூல் நீர் வரும் என்றால் 0.05 மூல் NaOH 0.05 மூல் HCl தாக்கினால் 0.05 மூல் நீர் தான் வெளிப்படும். அப்படி வந்த நீருக்காக வெளிவிடப்பட்ட வெப்பம் தான் 5.6 கிலோ ஜூல். எனவே நியம தாக்க வெப்பம் என்பது 1 மூல் நீருக்கானது.
ஸோ 0.05 மூல் நீருக்கு 5.6 கிலோ ஜூல் வெளிப்பட்டால் மைனஸ் புற வெப்ப தாக்கம். ஒரு மூல் நீருக்கு எவ்வளவு சக்தி வருங்கிறத அழகை நான் கிலோ ஜூல் பெர் மூலில் சொல்லியிருக்கிறேன், ஒரு மூலுக்காக கண்டிருக்கிறேன். ஸோ நடுநிலையாக்கல் தாக்கங்கள் என்பது புற வெப்பத்துக்குரியது. அந்த புற வெப்ப தாக்கமாக இருந்தால் நியம தாக்க வெப்பம் அல்லது வெப்ப உருளை மாற்றத்தின் பெருமானத்தில் மைனஸ் குறியீடு பாவிக்கப்படும். அகவெப்ப தாக்கமாக இருந்தால் பிளஸ் குறியீடு பாவிக்கப்படும். எனவே அந்த அளவில் ஒரு நடுநிலையாக்கல் தாக்கத்தின் நியம தாக்க வெப்பம் காண்பதற்கான இந்த கல்குலேஷன், இதில் செய்யக்கூடிய விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிளியராக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் அடுத்த ஒரு வீடியோ கிளிப்புடன் சந்திப்போம். அது வரைக்கும்